ஓம் சக்தி. அருள் வாக்கும் அனுபவங்களும். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான். சக்தி குமார், மதுராந்தகம். சென்னையை சேர்ந்த அன்பர் ஒருவர் அன்னையின் அற்புதங்களை எல்லாம் மற்றவர்கள் சொல்ல கேள்விப்பட்டு மருவத்தூர் வந்து கொண்டிருந்தார். அவருக்கு ஏராளமான பணம் இருந்தும் மன நிம்மதி மட்டும் இல்லை. பணத்தை கொடுத்து மன நிம்மதியை வாங்கிவிட முடியுமா என்ன? அந்த அன்பர் சென்னையில் பிரபல சினிமா நடிகர் ஒருவர் வீட்டிற்கு எதிரே 12 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு பங்களா வாங்கினார். அந்த வீட்டில் ஏற்கனவே ஒருவர் வாடகைக்கு குடியிருந்தார். அவரை காலி செய்து தரும்படி கேட்டார். குடியிருந்தவரோ 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் காலி செய்ய முடியும் என்று கூறிவிட்டார். அந்த அன்பருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. சென்னையில் இத்தகைய சிக்கல்களை தீர்த்து வைக்க கட்ட பஞ்சாயத்து நடத்துகின்ற ரவுடிகள் இருக்கிறார்கள். அதற்கென ஒரு கமிஷன் தொகை கொடுத்து விட்டால் போதும். அங்கெல்லாம் சென்று பிரச்சனையை தீர்த்து கொள்ள அவர் மனம் ஒப்பவில்லை. வக்கீல் நோட்டீஸ் கொடுத்து நீதிமன்றம் மூலம் அணுகலாம் என்றால் இந்த காலத்தில் அவ்வளவு சுலபத்தில் வழக்குகள் முடிவதில்லை. கோர்ட்டு வாசலுக்கும் வீட்டிற்கும் நடையாக நடக்க வேண்டும். என்ன செய்வதென்று புரியாமல் சஞ்சலப்பட்டு கொண்டிருந்தார். அன்னையிடம் வந்து அருள்வாக்கு கேட்டார். மகனே, உன் மனத்தில் உள்ள குழப்பத்தை நீக்கு. நானே அந்த குடித்தனக்காரனை சில வாரங்களில் காலி பண்ண செய்கிறேன். நீதிமன்றத்திற்கு மட்டும் போகாதே, உத்தரவு என்றாள் அன்னை. அந்த அன்பருக்கோ குழப்பமாக இருந்தது. வாடகை இருப்பவனோ 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால்தான் காலி செய்வேன் என்கிறான். அம்மாவோ நீதிமன்றம் போகாதே என்கிறார். இந்த சிக்கல் தீருவது எப்படி? இந்த நிலையில் மனக்குழப்பத்தை நீக்கு என்கிறாள். முடியவில்லையே என்று மேலும் குழம்பினார். அம்மா சொல்லியபடி 2வது வாரத்திலேயே அந்த குடித்தனக்காரர் வீட்டை காலி செய்துவிட்டு வீட்டு சாவியை அந்த அன்பரிடம் கொடுத்துவிட்டு, நான் வீட்டை காலி செய்துவிட்டேன் என்று வேறு எந்த விவரமும் கூறாமல் சென்று விட்டான். அன்பருக்கு ஆச்சரியமாகவும் அதிசயமாகவும் இருந்தது. அவ்வளவு பிடிவாதமாக மறுத்தவன் எப்படி மனம் மாறினான்? போகிற போக்கில் வீட்டின் ஒரு புறத்தில் ஏதாவது இடித்துவிட்டு சென்றிருப்பானோ? அவசரமாக வீட்டாரை காரில் அழைத்து கொண்டு நேரில் போய் அந்த வீட்டை பார்த்தார். எல்லா அறைகளும் ஒழுங்காகவே இருந்தன. அவர் அன்னையிடம் மீண்டும் அருள்வாக்கு கேட்க சென்றார். என்ன மகனே, அவன் வீட்டை காலி செய்து விட்டானா? உன் குழப்பம் தீர்ந்ததா என்று கேட்டாள். ஆமாம் தாயே, காலி செய்து விட்டான். அவன் எப்படி காலி செய்துவிட்டு சென்றான் என்பதை நினைத்தால் ஆச்சரியமாக இருக்குமா என்றார் அவர். உன் வீட்டின் பின்புறம் போய் பார் மகனே, அதன் பிறகு விஷயம் புரியும் என்றாள் அன்னை. அருள்வாக்கு கேட்டுவிட்டு கோயிலை சுற்றிவிட்டு குங்கும பிரசாதங்களை பெற்று கொண்டு நேரே அந்த வீட்டிற்கு போய் பார்த்தார். அவ்வீட்டின் பின்புறம் சென்று பார்த்தபோதுதான் விஷயம் புரிந்தது. அது அவரை பிரமிக்க வைத்தது. அங்கே 2 அடி உயரத்திற்கு மேல் கம்பீரமாக புற்று ஒன்று உருவாகி இருந்தது. திடீரென்று புற்று உருவாகி அங்கே நாகத்தையும் பார்த்தவுடன் அங்கு குடியிருந்தவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. எப்படியாவது வீட்டை காலி செய்து விடுவதுதான் நல்லது என்ற முடிவுடன் காலி செய்துவிட்டார் அந்த குடித்தனக்காரர். 3 லட்சம் ரூபாய் கொடுத்தால் தான் வீட்டை காலி பண்ணுவேன் என்று அடாவடித்தனமாக பேசியவனுக்கு பாடம் புகட்டி தன் பக்தனுக்கு ஏற்பட்ட பிரச்சனையை தீர்த்தாள் அன்னை. ஓம் சக்தி. ஆன்மீக துறையில் நடந்து போன பழங்கதைகளையே பேசிக்கொண்டிருக்காதே. இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிற, நான் நடத்தி வருகிற புதுமைகளை உலகத்திற்கு எடுத்துச் சொல். இவற்றையே அடிக்கடி நினைத்து பழகு. அன்னையின் அருள்வாக்கு. ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஓம் சக்தி.